கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? இந்த கன்னி ராசி அப்படின்னு பேசும்போது வருடம் பிறக்கும் போது ராசிநாதன் பாதகஸ்தானத்துல இருக்காரு. அதே போல கண்டக சனியும் நடக்குது. ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு. கண்டிப்பாக ஒரு சனி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீ உழைச்சிட்டன உன்னை விட்டு, ஆனா உழைக்காம உட்கார்ந்துருந்தனா மனச பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் 8ல இருக்காரு. வராத பணத்தை குரு பகவான் 10ல இருக்காரு. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களோட மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலயுமே. கன்னிராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும்? சனி பகவான் பெயர்ச்சியானதுல இருந்தே முக்கியமா கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா சொல்றது என்ன அப்படின்னா, கண்டக சனியா இருந்தவர் அவர் மேல குருனோட பார்வை இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட உச்ச பார்வை பண்றதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைன்னு அப்படியே நிறைய கன்னிராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பெண்கள் வெளிநாட்டுல போய் பிசினஸ் தொடங்குறதுக்கு. கன்னிக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, புதனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க அப்படின்றதுனால புதன் உச்சமடையக்கூடிய ராசியாதிபனே புதன் அப்படின்றதுனால பெரும் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக 2 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் மேம்? கன்னிராசின்னு சொல்லும் போது 6வது ராசி காலபுருஷனுக்கு. இது இயற்கையாவே என்ன பேர் எடுத்திருக்குன்னா ருண ரோக சத்துருஸ்தானம். எந்த ஒரு போட்டி பந்தயத்துல ஜெயிக்கணும்னா கன்னிராசி தான் சப்போர்ட் பண்ணும். கன்னிராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் தான் கூட இருக்கிறவங்களோட திறமையை வளர்த்து கொடுக்கும். ஆனா தான் குடும்பத்துக்கு தான் செல்ஃபிஷ்னஸா இருப்பாங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு பேசும்போது வருடம் பிறக்கும் போது ராசிநாதன் பாதகஸ்தானத்துல இருக்காரு. அதே போல கண்டக சனியும் நடக்குது. ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அதாவது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சிலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வந்திருப்பாங்க, சிலர் விழுந்து வாரி இருப்பாங்க. அதோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவாங்க. மனம் ரீதியாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். ஏன்னா சனியும் கன்னி ராசின்னு சொல்லும்போது சந்திரன் கண்ணியில் சமசப்தமமா ஒரு மறைமுக புணர்ப்பு தோஷம் மனசை புழுங்கி எடுத்துரும். ஒரு சின்ன விஷயம், இப்போ நாளைக்கு என்னவா என் பையன் வராங்க, எப்படி வருவா, வண்டியில் வருவானா, கீழே விழுந்துருவானா, தூங்கிடுவானா, கரெக்டாக வந்துடுவானா. ஏன்னா அறிவுத்திறன் கொண்டது கன்னிராசி, பியூரிட்டி அப்படின்னா கன்னிராசி. அவங்களையே குழப்பக்கூடியது இந்த வருடத்தோட பிறப்பில் கிரக சேர்க்கைகள் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? நிறைய மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது ஒரு சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ உழைச்சிட்டன உன்னை விட்டுற, ஆனால் உழைக்காம உட்கார்ந்துருந்தனா மனசை பிழிஞ்சிருந்தேன். 7ரை நாட்டு சனியாவது சந்திரனுக்கு 12ல் வருது மேஷத்துக்கு. இதுக்கு சரிசமமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக மனம் உடல் இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் 8ல் இருக்கார். வராத பணத்தை வர வச்சு கொடுக்க போகிறார். இல்லைங்க எனக்கு வீட்டு வாடகை தாங்க, இல்லைங்க எனக்கு பென்ஷன் தாங்க, இல்லை எனக்கு டெய்லி இந்த கடை வாடகை தாங்க, இந்த சின்ன பணங்கள் எல்லாம் என்னென்னலாம் தடை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிக்கட்டும். அதே போல் குரு பகவான் 10ல் இருக்கார். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களோட மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலையுமே 100% இருக்கும். அடுத்து லாபஸ்தானத்துக்கு வர போகிறாரு. என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, பேசலை, அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி குரு பகவான் புனர்பூசத்தை தாண்டி பூசத்துக்குள்ளே வரும்போது இவங்களுக்கு வராத பணங்களை வர வச்சு கொடுக்கும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தை விட மனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருடம் முழுவதும் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் எந்த பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும்? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கான்ட்ராக்ட் பேஸில் கையெழுத்து போடுறது. இந்த 10 வருஷம் வேலை, 6 மாதம் வேலைன்னு கையெழுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு போய் வேற ஊரில் விட்டு, ஏன்னா சனி பரதேசம், அதுவும் பாதகத்தில் உட்காந்துருக்கு, பரதேசமாக விட்டுருவாங்க. இந்த கோட் லைஃப்னு ஒன்று படம் பார்த்த பாருங்க, அந்த மாதிரி கஷ்டங்களை சந்திப்பாங்க.
ஸோ இதிலெல்லாம் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மதிப்பு மரியாதை, சொந்த தொழிலில் நான் ஒரு லேடியாக இருக்கேங்க, தொழிலில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுத்தவங்களாம் வெற்றி கொடி காட்டக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. நிச்சயமா மேம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும், பிளஸ் பரிகாரம் என்ன மேம்? கண்டிப்பாம்மா. கன்னி வந்து பாருங்க, சனி பகவான் பெயர்ச்சியானதுலேருந்தே முக்கியமாக கன்னிராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்ன அப்படின்னா, மேடம் எனக்கு நான் வந்து சூப்பராக வண்டி ஓட்டுவேன், பக்காவாக வண்டி ஓட்ட தெரியும். பொதுவாகவே புதன் உச்சமடையக்கூடிய ராசிமா. அப்போ இன்பில்ட்டாக எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கினாலும் இன்டெப்த்தாக கற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை உண்டு. அவசரப்பட்டு பேசுறது, நசன்னு பேசுறது அதெல்லாம் கண்ணிக்கிட்ட கிடையாது. நாளே வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. ஸோ நிதானம், அமைதி, ஆக்கப்பூர்வமான அறிவு இதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நான் பாட்டு நல்லா சூப்பராக வண்டி போட்டு சிவனேன்னு போனேன் மேடம். எங்கேயோ ஒரு பிள்ளை நேராக வந்துச்சு. அது வந்து எல்போர்டு பெருசாக போட்டிருந்தாவது நான் தூரத்துலேருந்தே பார்த்து கவனமாக நிறுத்திட்டு இருப்பேன். அது குட்டியூண்டு எல்போர்டு போட்டு நேராக வந்து என் வண்டியை மோதிச்சு. அதனால் எனக்கு கண்ணாடி உடந்துச்சு, இத்தனை ஆயிரம் நஷ்டம் அப்படின்னு சொன்ன கண்ணியும் உண்டுமா. அதே மாதிரி பாருங்கள், ஆரோக்கிய குறைபாடு. எனக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, டயபெட்டிக் இருந்துச்சு, 10 வருஷமாக இருந்துச்சு. நான் அதை ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னவோ தெரியல, எனக்கு திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு. காரணம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலியில். இல்லைனா வந்து பாருங்கள், நாங்கள் வெளியே டூர் போயிட்டு வந்தோம், அதனால் என்னோட டயபெட்டிக் லெவல் அதிகமாச்சு. அதனால் நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். அதனால் ஹாஸ்பிட்டல் விரைய செலவு அப்படின்றது நடந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸே இல்லை. இப்போ தான் புதுசாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதனால் எனக்கு மருத்துவ செலவு அப்படின்னு வந்துச்சு. இப்படி சொன்ன கண்ணியும் உண்டு. இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை மேடம். இவ்வளோ நாள் நான் சொன்ன எங்கள் வீட்டுக்கார் கேட்டுப்பார். ராம் சீதா ஜோடி மாதிரி நாங்கள் அப்படி அதிசயமாக ஏதோ 1-2 தான் சொல்லும், ஓகேங்களா? அப்படி இருந்தவங்க இப்போ நான் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கார் கேட்டுக்க மாட்டேன்றாரு. எது சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட குத்தத்தை கண்டுபிடிக்கிறாரு. நான் நல்லது செஞ்சாலும் அதுக்கு காரணம் அவரு நீடுறாரு. ஏதாவது இவ்வளோண்டு கெட்டது நடந்தாலும் அது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி எங்கள் ஹஸ்பண்டை என்னால் டேக்கிள் பண்ணவே முடியல. இப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. ஆக இவ்வளோ காம்ப்ளிகேஷனில் இருந்தவங்க இப்போ அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். பரவாயில்லைங்க, ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டேன். முதல்ல எப்படி இருந்தனோ அதே மாதிரி எந்துவாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னா, கண்டக சனியாக இருந்தவர் அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட உச்ச பார்வை படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைன்னு அப்படியே அமைதியாயிடுவார். சனி எந்த விதத்துலையும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வரதில்லை, இவங்க சனியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொதுவாகவே கன்னி காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமா. எப்பயுமே கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாங்க அப்படின்னா இவங்க மாட்டிப்பாங்க. எப்படி? இவங்க கடன் வாங்கி இவங்க பிள்ளைங்களை கடன் அடைக்கிற சூழ்நிலை கூட வரும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்போ எப்பயுமே நீ கடன் வாங்கக்கூடாது. இந்த வருஷம் நீ சாலிடாக பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் செய்யாத, கடன் வாங்கவும் வாங்காத. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். கொஞ்சம் ஓவராக தைரியம் வரும். ரொம்ப சிம்பிள். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இப்படி இந்த பிள்ளை அடிச்சிட்டாங்கன்னா பளீர்னு ஒன்று விடும்போது யோசிச்சு விடணும். காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. நீ பளீர்னு ஒன்று விட்டு அவன் பின்னாடி வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி உன்னை ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அசட்டு தைரியம், அதீத தைரியம் அப்படின்றது வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். பெண்கள் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு. நான் ஜஸ்ட் ஒரு டெய்லர் தாங்க. நீ டெய்லராக இருந்தாலும் ரொம்ப எஃபிகசி உனக்கு இருக்கும். இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உனக்கு அறிவு ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு டெய்லரிங் வேலையிலே கூட யூனிக்காக செய்வேன். ஆரி ஒர்க் செய்யறதுனா கூட பக்காவாக செய்வேன். இயல், இசை, நாடகம் அத்தனைக்கும் காரகன் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான். அப்போ இந்த காலகட்டம் இங்கே வந்து நீ வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் வருமா. 6ஆம் மாதம் வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். 10ல் குரு. 6ஆம் மாதத்துக்கு மேலே லாபஸ்தானத்தில் குரு. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ. பாதகாதிபதியாச்சேம்மா அவரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபன் புதன். குரு வந்து நல்லது செய்வாரா? சாலிடாக செய்வார். கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான பலன் சாலிடாக வரும். இல்லை எந்த வித டவுட்டும் கிடையாதுமா. இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பொதுவாக கன்னிக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்றதுனால புதன் உச்சமடையக்கூடிய ராசியாதிபனே புதன் அப்படின்றதுனால பெருமாளை தான் வழிபாடு பண்ணும். 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் 2028 வரைக்கும் சனி கண்டக சனியாக இருப்பார். இந்த ஒரு வருஷம் ஒரு நல்லிஃபை ஆகிடுறாரு, அவர் அமைதி ஆகிடுறாரு. இருந்தாலும்
நம்ம வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்பவே இந்த க்ஷணமே அப்படின்னு பலனளிக்கக்கூடியவர். நரசிம்ம வழிபாடு கண்டிப்பா மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். நிச்சயமா மேம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? 75% சொல்லலாம். நிச்சயமா மேம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்கும் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.